ஏன்னா அண்ணாமலையுடைய வருகை வந்து திமுக அதிமுகவுக்கு அழிவு. தமிழக வெற்றி கழகத்துக்கு சவால். பாஜகவை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, தன் தலையிலேயே தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டது பாஜக அப்படிங்கிறத சொல்லலாம். 2 மணி நேரத்துக்குள்ளே 2 லட்சம் பேர் உள்ள வந்து ஆட் ஆகுறாங்க, மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அண்ணாமலை போட்ட அந்த பிள்ளையார் சுழியை பொறுத்த வரைக்கும் சாதாரண சுழி கிடையாது. அப்ப அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைச்சது, அண்ணாமலை பின்னாலே ஏன் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியது அப்படின்னா, அதே போலதான் இப்ப அண்ணாமலை அவர்களுடைய வருகையை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளிலையும் சேதாரத்தை உருவாக்குகிறது. அண்ணாமலை அவர்களுக்கு 18 மாதமாக பாஜக தலைமையிலிருந்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னொரு சக்தி உள்ள வரும்போது திமுக அதிமுக அடிபடுகிறது. தாவேக அந்த கட்சி அந்த சக்தி அப்படிங்கிற நிலையில தமிழக அரசியல் களம் மாற்றத்தை சந்திக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது அண்ணாமலை சொன்னது போலவே தனி கட்சி துவங்குவதா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. முதல்ல இயக்கமாகவும் அந்த இயக்கத்தில் ஆட்களை சேர்த்ததன் பிறகு பொது தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. பொது தேர்தல் அப்படின்னா 29ஆ 31ஆ அப்படிங்கிறதும் கிளியராக தெரியல. முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பெரிய சினிமா பிரபலம் கிடையாது, ஒரு பெரிய பரம்பரையிலிருந்து வந்தவன் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவரே சொல்றாரு. எப்படி இருக்கும் கட்சி, என்னவாகும் தமிழக அரசியல்? தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து 2026 தேர்தல்லையே நாம கவனிச்சோம். என்ன அப்படின்னா வந்து எந்த விதமான ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் தான் பெரிய எழுச்சியை உருவாக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று முதல்வராக விஜய் அவர்கள் அரியணை ஏறி அமர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எப்பவுமே வந்து அரசியல் களத்தில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவங்க அபோவ் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் எந்த கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. அவங்க யார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனதில் எண்ணம் தோன்றுகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க. இதுதான் நீண்ட நெடிய காலம் தமிழக அரசியல் களத்தில் இருந்த விஷயம். அதனால தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்ன தகவல்கள் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற நிலையில் அந்த கட்சிகள் பயணத்தை எடுத்து சென்றாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பல நிறுவனங்களுக்கு அள்ளி தட்டியும் அந்த நிறுவனங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டுகளை நம்புவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த விஷயம்தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பிலோ 35 அப்படிங்கிற இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக மாறினாங்க. இதை வந்து திராவிட கட்சிகள் எதுவுமே எதிர்பார்க்கல. அமைச்சர்களும் இப்போ அந்த ஏஜ் தான். ஆமாம், அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அபோவ் 60 அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தாங்க. ஒரு சில அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிவேந்தன் போன்றவர்கள் தான் கொஞ்சம் ஏஜ் குறைஞ்சவர்கள். டிஆர்பி ராஜா போன்றவர்கள் ஏஜ் குறைஞ்சவர்கள், உதயநிதி ஸ்டாலின். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-65 வயசை கடந்தவர்களாக இருந்தது, அந்த லெவல்ல இருந்ததுனால, ஆமா அந்த லெவல்ல இருந்ததுனால சோ அவங்க வந்து இதை வந்து துளியளவு கூட எதிர்பார்க்கல. அதாவது இந்த தேர்தலில் இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. அதனாலதான் இவர்களுடைய தேர்தல் கணக்குகள் எல்லாமே தலைகீழாக புரட்டி போட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அரியணையில் அமர்ந்த பிறகு தமிழக அரசியல் கள நிலவரத்தை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் இனி வந்து தமிழக அரசியலில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் எதிரில் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்பட்டது. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் அரியணை ஏறிய பிறகு தமிழக வெற்றி கழகம் குறித்த விமர்சனங்களை தான் திமுக அதிமுக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து 2 பேருக்குமே நேரடி எதிரி தமிழக வெற்றி கழகம். இந்த பார்வையில தான் 2 கட்சிகளுமே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த பகை அப்படிங்கிறது வந்து இப்போ நட்பா மாறிவிட்டது. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். கூட்டணிக்கான விஷயங்கள் பேசப்பட்டது, மறுபடியும் இல்ல நாங்க பேசல அப்படிங்கிற தகவல்களை சொன்னாங்க.
அதே நேரத்தில் திமுகவில் பயணித்த கட்சிகளே வெளியேறி அதை உறுதிப்படுத்தினாங்க. ஏன் அதிமுகவில் இருந்தே எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்கள் வந்து துண்டு போட்டு தாண்டியே சத்தியம் செய்யாத குறையாக உறுதிப்படுத்தினாங்க, பேச்சுக்கள் நடந்தது உண்மைதான் அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. ஆனாலும் வந்து ஈயம் பூசியும் பூசாதது போல பதில்களை சொல்லி நாங்கள் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபடலை அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு, தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதற்கு எதிர்வரக்கூடிய நாட்களில் எப்படி ஒரு அலையன்ஸ் தமிழ்நாட்டை உருவாகும் அப்படின்னா, கடந்த கால வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, கால் ஊன்றக்கூடாது. பாஜகவுடன் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகள், கட்சிகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது. அதனால இந்த பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட அத்தனை கட்சிகளையும் நாம ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் திமுக வந்து ஒரு ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான அலையன்ஸை வச்சு தான் தேர்தல் களத்தை சந்திச்சு வெற்றி பெற்றாங்க கடந்த 2021 தேர்தலில். அதற்கு முந்தைய தேர்தல்கள் கூட அது போன்ற நிகழ்வுகள்லாம் 24 கூட அப்படிதான் 24 நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படித்தான் நடந்தது. அதே போல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக அப்படின்றத கடந்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான சிந்தனை கொண்ட அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் திமுகக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட கட்சிகள், முதன்மையான கட்சிகள் அப்படின்னா திமுக அடுத்து அதிமுக. அது எப்படி ஒன்று சேரும்? அது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்குல்ல. இல்ல, பல மாநிலங்கள்ல ஒன்று சேர்ந்திருக்கு இல்லையா? மகாராஷ்டிரா, பல்வேறு மாநிலங்கள்ல ஒன்று சேர்ந்திருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஏன்னா கடந்த காலங்களில் கூட ஒன்று சேர்ந்த நிகழ்வுகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவும் திமுகவுக்கு வந்து எதிரி கிடையாது. திமுக இருந்து பிரிந்து வெளியே வந்து உருவான ஒரு கட்சி தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மதிமுகவும் திமுக இருந்து பிரிந்து வெளியே சென்ற ஒரு கட்சி தான். திமுக இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்களை கிளப்பிக்கிட்டு வைக்க வந்து வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தாங்க. மறுபடியும் திமுக கூட்டணியிலேயே ஐக்கியமானாங்க. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றுட்டோம், இனி வந்து எதிர்காலத்தில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட மாட்டோம், தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி வைக்க ஒரு பக்கம் கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப மதிமுக எப்படி திமுக கூட வந்து இணைஞ்சது? கலைஞருடைய தம்பியாக மீண்டும் வந்து வைக்க எப்படி இணைஞ்சாங்க? அதே திமுக இருந்து பிரிந்தது தான் அதிமுக. அப்ப அதிமுக வந்து அண்ணன் தம்பி தான், திமுக கூட அண்ணன் தம்பி தான். அதனால எதிர்காலத்துல பங்காளி அப்படின்னு சொல்லலாம், அண்ணன் தம்பின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல வந்து தாவேக்காவை வீழ்த்துவதற்கு இவர்கள் குடும்ப சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக எதிரில் தாவேக்காவை வீழ்த்துவதற்காக நிற்பாங்க. அப்போ வந்து இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சக்தி பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து அரசியல் களத்துல வந்த பிறகும் தமிழகத்துல வந்து ஒரு மாற்றம் பெரிய அளவுல ஏற்படுமா அப்படின்னா, நீண்ட நெடிய காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா 60 ஆண்டுகள் செய்யாத விஷயத்தை இவங்க வந்து நீ வரக்கூடிய நாட்களில் செய்ய போறாங்க. அப்போதான் நாம வந்து கடந்த வீடியோக்களில் பேசும்போது கூட சொன்ன என்ன அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளார இன்னொரு சக்தி ஒன்று தமிழகத்தில் வந்து விஸ்வரூபம் எடுக்கும். இன்னொரு சக்தி களத்தில் குதிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அந்த புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி, அந்த சக்திக்கு இடையிலான ஒரு போட்டி வரும்போது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தமிழக அரசியல் களத்தில் வந்து துளியளவு கூட இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இப்ப அதிமுக லிஸ்ட்ல இல்ல. நாம வந்து கடந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையே சொன்னோம், அதிமுக வந்து முழுவதும் முடிஞ்சு விட்டது. அப்படி தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட 40 தொகுதிகளுக்கு உள்ளார வரும். ஆனா அதிமுக இதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 47 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இப்ப எம்எல்ஏக்களை கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நாம சொன்ன கணக்குக்கு வந்துட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அப்ப அதிமுக லிஸ்ட்ல இல்ல. அப்போ திமுக தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து வெளியேறி ஒரு இயக்கமாக இப்போ செயல்பாட்டை துவக்கி இருக்காங்க. அடுத்து கட்சியாக மாறப்போகிறது. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு சினிமா நடிகர், ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் தன்னுடைய திறமை மூலமாக, தனக்கு கொடுத்த பதவிகள் மூலமாக, அந்த பதவிகளை திறம்பட செய்ததன் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் அண்ணாமலை வந்து பேர் எடுத்தாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்க்கும்போது நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அதான் அவரே சொல்றாரு, விஜயகாந்த் கிட்ட இருந்து தான் என்னோட இன்டர்ன்ஷிப் பயணமே ஆரம்பிச்சிச்சு. ஆமா, விஜயகாந்த் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற வெளிப்படையாக சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்திய அளவில் இருந்தாலும், ஆனால் ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய செயல்பாடு தான் மக்கள் மத்தியில் மெச்சக்கூடிய அளவுக்கு போய் சேரும்.
ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு கொடுக்க அந்த பதவியில ஒரு நேர்மையாக தங்களுடைய பயணத்தை எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வுல வந்து ஒரு சில அதிகாரிகள் தான் வேகமா செயல்படுவாங்க. அதுக்காக மற்ற அதிகாரிகள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வந்து வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. அப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் போதும் தனக்கான ஒரு தனி முத்திரையை அண்ணாமலை பதிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கு வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இங்க வந்த பிறகு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவில் இணைந்த போதும் சிங்கிள் மேனாகத்தான், சிங்கிள் ஆர்மியாகத்தான் இணைஞ்சாங்க. ஒன் மேன் ஆர்மி தான். அங்க ஐபிஎஸ்ல இருக்கும் போதும் ஒன் மேன் ஆர்மி தான். பாஜகவில் தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகும் தமிழகத்தில் பாஜக நீண்ட நெடிய காலமாக அரசியல் இருந்தும் எந்த ஒரு பாஜக தலைவரும் சம்பாதிக்காத நேமையும் புகழையும் அண்ணாமலை சம்பாதிச்சாங்க. அப்ப அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைச்சது? அண்ணாமலை பின்னாடி ஏன் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியது அப்படின்னா அவருடைய நேர்மையான வேகமான செயல்பாடுகள், காலத்துக்கு ஏற்ப அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள், மக்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற செயல்படக்கூடிய நிகழ்வுகள் தான் அண்ணாமலை அவர்களை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ பாஜக விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கும் போது இப்போ தனி கட்சி அப்படிங்கிற நிலையில ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்புல வந்து லிங்க் கொடுத்த உடனேயே, அதாவது 12 மணிக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்க, 12:10 12:15 அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே 2 லட்சம் பேர் உள்ள வந்து ஆட் ஆகுறாங்க, மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2 லட்சம் பேர் எங்க இருந்து வந்தாங்க இந்த 2 லட்சம் பேர் அப்படிங்கிற விஷயம் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக, காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள்ல இருந்து வெறுப்பின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா இளைஞர்கள். அதாவது வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருந்தும் தாவேகாவுக்கு ஓட்டுகள் கிடைத்தது. அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் தான் இப்போ வந்து அண்ணாமலை பக்கம் அணிவகுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏன்னா பாஜகவில் இருந்தும் பெருமளவு ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருந்தது. அப்போ பாஜகவில் இருந்து வந்த ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாததுனால அந்த ஓட்டுகள் அங்க வந்தது. அந்த ஓட்டுகள் அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்புகிறது. அதே போலதான் நாம் தமிழர்ல இருந்தும் 8% அப்படிங்கிறது 4% குறைந்ததுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த இளைஞர்களுடைய ஓட்டு சென்றது. இதுலயும் சம் பெர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு திரும்புது. என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஒரு நேர்மையான அரசியல், எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏ ஆக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற நிலையே நமக்கிட்ட இருக்காது. நிரந்தர தலைவரும் கிடையாது, நிரந்தர எம்பி எம்எல்ஏக்களும் கிடையாது, நிரந்தர விஷயமே கிடையாது. ஆமா, காலத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றம் வந்து அங்க கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்களை இந்த இதுல மெம்பர்ஸ் ஆட் ஆகுறவங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய ஓட்டுகளாக இருந்தவர்கள் இந்த பக்கம் திரும்புறாங்க. அதனாலதான் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னொரு சக்தி உள்ள வரும்போது திமுக அதிமுக அடிபடுகிறது. தாவேகா அந்த கட்சி அந்த சக்தி அப்படிங்கிற நிலையில தமிழக அரசியல் களம் மாற்றத்தை சந்திக்கும். அப்ப தமிழக அரசியல் களம் மாற்றத்தை சந்திக்கிறது அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திராவிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மா பெர்சன்டேஜ் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. பெரியாரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. இந்த பெரியாருடைய கொள்கைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும், முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது கடந்து அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தமிழக வெற்றி கழகம் மூலமாக தொடர்ச்சியாக இருக்க போறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியாருடைய கொள்கைகள் அப்படிங்கிற நிலையில நீண்ட நெடிய காலமாக ஆட்சி செய்து மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யாமல், மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடாமல் தங்களுடைய சுயநலத்துக்கு பாடுபட்ட கட்சிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும், அழிக்கப்படும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில தான் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, தன் தலையிலேயே தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டது பாஜக அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா, எப்பவுமே வந்து அந்த மண்ணுக்கேற்ற அரசியலை தான் அந்த மண்ணுல வந்து செய்யணும். இப்ப தமிழகத்துடைய விஷயங்களை, தமிழகத்துடைய அரசியல் கள நிலவரங்களை டெல்லி பாஜக தலைமை உணர தவறிவிட்டது. அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல வெற்றி பெற்ற பாஜகவால தமிழகத்துல வெற்றி பெற முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நெடிய காலம் போராட்டத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய சீனியர்ஸ் சொல்லக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுகவில் இப்ப சீனியர்ஸ் மூலமாக திமுக வீழ்த்தப்பட்டதோ அதே போலதான் இந்த சீனியர்ஸ்கள் வந்து பாஜகவை தமிழகத்தில் வளர விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பழமைவாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களால அப்சர்வ் பண்ண முடியல, செயல்பட முடியல, ஒரு கட்சியை வந்து வலிமையாக கட்டமைக்க முடியல. சோ இந்த நிலையில தான் தமிழக பாஜக போய்கிட்டு இருக்கு. இதை நம்பித்தான் டெல்லி பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை போன்ற துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவரை வந்து இப்ப கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான வழிவகையை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா 18 மாதங்களாக நான் வந்து மனவேதனையில தான் இருந்துகிட்டு இருந்தேன், கடந்த டிசம்பர் மாதம் கூட கட்சியை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கும் போதா இல்ல தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நான் இப்போ வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு 18 மாதமாக பாஜக தலைமையிலிருந்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்திலேயே அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து வெளியேறும் போது கூட தன்னுடைய சுயநலத்தை கருத்துல கொண்டு வெளியேறல. டெல்லி பாஜக தலைமை எலெக்ஷன் முடியட்டும்னு சொல்லும் போது கூட அதுக்கு வெயிட் பண்ணி தான் வெளியே வர்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இருந்த கட்சிக்கு அல்ல நாம இருந்த பதவிக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் நாம செயல்படணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவா தான் அவங்களுடைய பயணம் இருந்திருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து தன்னுடைய இயக்கம் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது இப்போ கடந்த தேர்தலில் வந்து பாஜக 3% வாக்களை வாங்கியிருந்தாங்க. அந்த 3% இனி வந்து பாஜகவுக்கு கிடைக்காது. அப்போ 0 அப்படிங்கிற லெவலுக்கு தான் செல்லும். ஏன்னா தேர்தலிலேயே ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க, 27 தொகுதியில போட்டிட்டு ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்ற வாக்குகள், அதுவும் 900,000 வாக்குகள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காக்கா உட்கார பணம்பலம் விழுந்தது போலதான். பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதியில வெற்றி பெறல, எதிர்பாராத தொகுதியில ஊட்டியில போய் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இது வந்து காக்கா உட்காரும் போது பணம்பலம் விழுந்த கதையாக எதிர்பாராத ஒரு வெற்றி, அப்படியான சூழ்நிலை தான் வெற்றி பெற்றாங்க. இனி அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்தாங்க, எம்பி எலெக்ஷனில் போட்டியிட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க, அடுத்து கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்வி அப்படிங்கிறது இப்போ உறுதி செய்யப்பட்டு விட்டது. இனி ஊராட்சி பேரூராட்சி அப்படின்னு போனாலும் அங்கே தமிழிசை அக்காவால் வெற்றி பெற முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக இந்த அண்ணாமலை அவர்கள் வெளியேறிய அடுத்த நிமிடமே தமிழக பாஜக முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ பாஜகவே அண்ணாமலை அனுப்பி வச்சிருந்தா அந்த மாதிரியான ஒரு டாக்கும் கிரியேட் ஆகும்ல. ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு டாக் வந்து ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருந்தாரு, அவங்க ஸ்ட்ரைட்டா வர முடியலன்னு இவர் மூலியமா வர பாக்குறாங்க அப்படின்னு. இல்ல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து எதிரில் இருக்கக்கூடிய இவங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவுல கூட்டணியில இணைந்த பிறகு கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது நான் மட்டும்தான். கடுமையான விமர்சனங்களை முன் வச்சேன், நான் வச்ச அளவுக்கு திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கல அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தெரிவிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா RSS பெற்ற பிள்ளைகள் தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் துண்டு போட்டு தாண்டாத குறையாக பொதுவெளியில அழுத்த திருத்தமாக அடிச்சு பேசினாங்க. ஆனா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தமிழக வெற்றி கழகம் அந்த RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட தாவேகா பக்கம் வந்து அமைச்சரவையில் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. விசிகா பொறுத்த வரைக்கும் இணைந்த பிறகு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சிச்சவன் நான் தான், ஆனா திமுக கூட விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அரசியல் களம். இப்போ அண்ணாமலை அவர்கள் இதுல இருந்து முற்றிலுமாக வெளியேறி வெளியில வந்து ஒரு அமைப்பை உருவாக்கினாலும் பாஜக தான் அனுப்பி வைத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைப்பாங்க. ஏன் RSS உடைய பிள்ளை தான் அண்ணாமலை அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன்வைப்பாங்க. ஏன்னா வந்து அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரை வீழ்த்துவதற்கு இவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் சொல்லுவாங்க, எந்த ஆயுதத்தை வேணும்னாலும் எடுத்து களமாடுவாங்க. இதே அண்ணாமலை நாளைக்கு வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார், அண்ணாமலையுடைய கட்சி வெற்றி பெறுகிறது அப்படின்னா இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடுமையாக அண்ணாமலையை எதிர்த்த ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நான் தான், ஆனா நான் இன்னைக்கு அண்ணாமலை கூட கூட்டணி அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. இப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருப்பதி சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க, திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்துட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் வந்து சனாதனத்துக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவராகவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஹிந்து கோயில்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை இந்து கோயில்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கமாக தெரிவித்தவரே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்றாற் போல அவங்க வந்து மாற்றத்தை போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் அந்த ஆயுதத்தை எடுத்து அடிப்பாங்க. அந்த ஆயுதத்தை தொடர்ச்சியாக அவங்க பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஏன் தாவேகாவில் பயணிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் பாஜகவுடைய ஒரு பி டீம், பாஜகவால் உருவாக்கப்பட்டவர் அண்ணாமலை, பாஜக மூலம் RSS பின்னணியில தான் அண்ணாமலை அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சோ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுனால இனி பாஜகவில் தமிழகத்தில் வந்து வேரூன்ற முடியாது, அதனால அண்ணாமலையை இயக்குகிறது டெல்லி பாஜக தலைமை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் நாம ஏற்கனவே தெரிவிச்சோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியவர்களாக பிலோ 35 இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல்ல சோசியல் மீடியாக்கள்ல பயணிக்க கூடியவங்க.
திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்துல பின்னடைவை சந்திச்சதுனால அதுல அப்கிரேட் ஆகாததுனால தான் தோல்வியை சந்திச்சாங்க. இதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தெளிவாகவே வெளிப்படையாகவே தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது வந்து டீ கடையில பேசிய அரசியல் போதும், இனி வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ள வாங்க அப்படின்னு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி வரக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏற்கனவே பயணிக்க கூடியவர்கள் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்து அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பயணத்துல செல்வாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் செல்ல போறாங்க. மாவட்டம் தோறும் செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், படித்த மாணவர்கள் எல்லாம் சந்தித்து அரசியல் குறித்து பேச போறாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பின்னால படித்த இளைஞர்கள் பெருமளவு அணிவகுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய வருகை வந்து திமுக அதிமுகவுக்கு அழிவு, அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு சவால் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க பேசக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திமுக அதிமுகவுக்கு ஒரு அழிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. ஒருவேளை அவங்களுடைய செயல்பாடுகள் அரசியல் பயணத்துல சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டா இவங்களும் சவால் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே கேட்குறேன். அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அரியணையில் அமர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத முன் வச்சு தான் அரியணையில் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து தெளிவான ஒரு பயணத்திலாம் போய்கிட்டு இருக்காங்க. பல்வேறு விமர்சனங்கள் ஒரு சிலர் முன்வைத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து திமுக அதிமுகவுக்கு மாட்டான ஒரு ஆட்சியை தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எங்கே சென்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயங்கள் பெருமளவு குறைஞ்சிருக்கு. ஏன்னா நேரடியாகவே நான் அதை சந்திச்சு பார்த்திருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில ஒரு பட்டா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாம வந்து தாலுகா ஆபீஸ் போகும்போது அங்க வந்து ஒரு 5000 ரூபீஸ் கொடுத்து தான் அந்த வேலையை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதே இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் முந்தைய நிலையில அதே தாலுகா ஆபீஸுக்கு தான் நாம போறோம். ஒரு பட்டா சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்கு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா எந்த ₹1 கூட கொடுக்கப்படல, பட்டாவுக்கான விஷயம் அங்க ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைப்பதற்கு எதிரில் ஒரு நேர்மையான தலைவர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உருவாகிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்கு தெரியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவங்க மேல எத்தனை வழக்குகள் இருக்கிறது, அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வந்து பெரிய குறுநில மன்னர்களாக கோடீஸ்வரர்களாக மாறினாங்க, அவங்க எப்படி சொத்து சேர்த்தாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் குறித்து கடந்த ஒரு சில தினங்களாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க வந்து கடுமையான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் மீது முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது? செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு வழக்கு இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு, இவங்க எப்படி குறுநில மன்னர்களாக இருக்காங்க, எப்படி சொத்து சேர்த்தாங்க. சோ இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இவர்கள் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் குறித்து விஜய் அவர்கள் குறித்து விமர்சனங்களை முன் வச்சாலும் பெரிய அளவில் எடுபடல. இப்ப திமுக கட்சி சார்புடையவர்களை பொறுத்த வரைக்கும் அதை ரசிப்பாங்க. ஆனா இந்த விஷயம் பெரிய அளவில் வைரல் ஆச்சா அல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பை உருவாக்கியதா அப்படின்னா துளியளவு கூட ஏற்படுத்தல. காரணம் என்ன அப்படின்னா புதிதாக ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, திறம்பட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால அவகாசம் இன்னும் கொடுக்கப்படல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கட்சிக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் தான் கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இளம் பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது, இன்னைக்கு வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுமையாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்கள் தவறு செய்தால் கூட அதை சுட்டி காட்டுவதற்கான ரைட்ஸ் அந்த தகுதி இருக்கிறதா இவர்களுக்கு அப்படின்னா கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி கட்சி அப்படின்னு உள்ள வரும்போது அதை சுட்டி காட்டுவதற்கான உரிமை அந்த ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலைக்கு 100% பொருந்தும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களம் அப்படியே டோட்டலா மாறுது. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு டோட்டலாக மாற போறது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இனி தமிழக அரசியல் களத்துல வேலை கிடையாது, அவங்க ஓய்வுக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு. அதற்கான பிள்ளையார் சுழியை இன்று அண்ணாமலை போட்டிருக்காங்க. அண்ணாமலை போட்ட அந்த பிள்ளையார் சுழியை பொறுத்த வரைக்கும் சாதாரண சுழி கிடையாது. இந்த பிள்ளையார் சுழி வந்து திமுக அதிமுகவுக்கு அழிவு, தமிழக வெற்றி கழகத்துக்கு சவால் அப்படின்னு நாம தெரிவிப்பதற்கான காரணமே 1 மணி நேரத்துக்குள்ளார 2 லட்சம் பேர் உள்ள மெம்பர் ஆட் ஆயிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனை லட்சம் பேர் ஆட் ஆக போறாங்க? குறைஞ்சது ஒரு 10-15 லட்சம் 20 லட்சம் பேர் ஆட் ஆக போறாங்க. இந்த 20 லட்சம் பேர் ஆட் ஆகிறாங்க 24 மணி நேரத்தில் அப்படின்னா
அண்ணாமலையை நம்பி அண்ணாமலை பின்னாடி அணிவகுக்கக்கூடிய கூட்டம் வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளாக எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி இந்த அளவுக்கு அணிவகுக்கிறாங்கன்னா இவங்க யாரோடு இருந்தவங்க, யார் கூட பயணிச்சவங்க, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எந்த பாரம்பரியமான அரசியல் பின்புலத்தை கொண்டவங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சிகள் இருந்தும் ஓட்டுகள்ல சேதாரத்தை உருவாக்கி தன் பக்கம் வாக்குகளை அள்ளியதோ அதே போலதான் இப்ப அண்ணாமலை அவர்களுடைய வருகையை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகள்லையும் சேதாரத்தை உருவாக்குகிறது. இந்த சேதாரம் தான் இப்ப மெம்பர்களாக உள்ள ஆட் ஆகிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அண்ணாமலை பின்னாடி எத்தனை லட்சம் பேர் பயணிக்க போறாங்க, இப்போ 2 லட்சம் அப்படிங்கிறது, இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து இது எத்தனை லட்சத்தை எட்டி பிடிக்க போறது, அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.